தோழர்களுக்கு வணக்கம். ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு யூடியூப்பில் வீடியோ போட்டு பல விஷயங்களை பேசலான்னு சொல்லிட்டு நினைப்பேன். நினச்சிட்டு அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு பேசலான்றப்போ இன்னொரு விஷயம் வந்து லைம் லைட்டுக்கு வந்துடும். அப்போ அந்த விஷயத்தை பற்றி சரி பேசலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு இன்வால்வ் பண்ணுறப்போ இன்னொரு விஷயம் லைம் லைட்டுக்கு வந்துடும். இப்படியே வந்து 2 வாரம் போயிடுச்சு. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, எந்த விஷயத்தையும் நம்ம வந்து தரவுகள் இல்லாம ஒரு சைடு, அதாவது தப்பா வந்து எந்த விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்போ அது வந்து முடிஞ்சிருது, டைம் ஆயிடுது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஒரு 9 மணி நேரம் நான் வேலை செய்யற சொந்த, அதாவது தனியார் இதுல வேலை செய்யறேன் இல்லையா, அதனால வந்து ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் கிட்ட வேஸ்ட் ஆயிடுது. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ரீசன்னால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. பல விஷயத்தை பற்றி நம்ம ஜியுடைய எப்ஸ்டீன் ஃபைல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஜியுடைய ஃபைலும் இருக்கு, பெரிய ஃபைல் அது, அதையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிக்கு கீழே இருக்கிற பல குட்டி குட்டி ஜி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சங்கிகள். அப்போ நார்த்ல இருந்து நம்ம கரூர் நாகராஜன், தமிழ்நாட்டில் பிஜேபியில் கரூர் நாகராஜன் வரைக்கும் வந்து பல எப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி வந்து பல ஃபைல்கள் இங்கே இருக்குது. ரொம்ப மோசமான ஒரு வெறுப்பு பேச்சுகள், அதாவது இந்தியா ஃபுல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மையர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ஜி எப்போ ஆட்சியில் வந்தாரோ அப்போலேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மிக கேஷுவல் ஆயிடுச்சு, இப்போ சாதாரணமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பேச்சுக்கள், வெறுப்பு பேச்சுக்கள், மிக சாதாரணமா வெறுப்பு பேச்சுக்கள். அதாவது ஒரு பெங்களூர்ல ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு இஸ்லாமிய மாணவரை பார்த்து டெரரிஸ்ட்னு 15 முறை சொல்றாரு ஸ்கூல்ல, ஒரு காலேஜ்ல. அப்போ அந்த காலேஜ்ல அந்த ப்ரொஃபஸர் வந்து பாண்டேன்னு பேர் வருது. பாண்டேன்னா கேஸ்ட், உங்களுக்கு தெரியும், நம்ம இங்க இருக்கிறாரு இல்லையா ஒரு பாண்டே, அதாவது பார்ப்பனர். இப்போ அந்த பார்ப்பனர் வந்து அந்த இஸ்லாமிய மாணவரை பார்த்து அந்த மாதிரி சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு உச்சக்கட்டம், வெறுப்பின் உச்சக்கட்டம். இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு, அதெல்லாம் பேசலாம்னு நினைச்சேன், ஆனா பேச முடியல. கடைசியா நமக்கு வந்து ஈஸியா, அதாவது ரொம்ப ஈஸியா பேசுற அளவுக்கு வந்து ஒரு கண்டென்ட், சாதாரண ஒரு டீ கார்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் கூட வந்து இதுக்கு வந்து ரியாக்ட் ஆகுவான். அவ்வளவு வந்து மிக மோசமான ஒரு விஷயத்த வந்து ஒரு சாதாரண ஒரு பாமரன் கூட வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவான். இலவசங்களை பத்தி மிக கீழ்த்தரமா நம்ம பார்ப்பன கடப்பாறையான சங்கி சீமா வந்து பேசியிருக்கான். என்ன பேசியிருக்கிறான்னு சொன்னா, அதாவது தேர்தல் பிரச்சாரத்துல மிக கேவலமா இலவசத்தை பத்தி பேசியிருக்கான். ஆக்சுவலி அவன் என்ன பேசியிருக்கான், சீமா என்ன பேசியிருக்கான், இவங்களுக்கு வந்து இந்த இலவசத்தை பத்தியான புரிதல் என்ன, ஏன் இந்த மாதிரி சீமான் பேசுறான், இலவசங்களுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, இலவசங்கள் வந்து உண்மையாகவே அது வந்து தடுக்கப்பட வேண்டியனவா, இல்லைன்னா அது வந்து நியாயமான ஒண்ணா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சுருக்கமா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல இந்த பார்ப்பன அடிமை சங்கி சீமான் வந்து இலவசங்களை பத்தி, இலவசங்களை வாங்குகிறவங்களை பத்தி எவ்வளவு கீழ்த்தரமா பேசியிருக்கிறான்னு நீங்க கேளுங்க. சேலை கொடுத்துட்டா பெருமையா வாங்கிட்டா, வேட்டி கொடுத்தா பெருமையா வாங்கிட்டா, அரிசி கொடுத்தா பெருமையா வாங்கிட்டா, அப்புறம் என்ன எண்ணெய் கொடுத்தா வாங்கிட்டா, அப்புறம் காசு 1000 கணக்கா கொடுத்தா வாங்கிட்டா, அப்புறம் கிரைண்டர் கொடுத்தா வாங்கிட்டா, அப்புறம் இது என்னது இந்த ஃப்ரிட்ஜ் கொடுத்தா வாங்கிடுவேன், 10,000 2,000 கொடுத்தா வாங்கிட்டா. இலவசமா திருமணம் பண்ணி வச்சிட்டான். எப்படி இலவச திருமணங்கள் எல்லாத்துக்கும் பெருமையா ஓட்டு போட்டியா நீ? இலவசமா புள்ளதாரன் சொன்னா நீ ஏத்தியா? இலவசமா புள்ளதாரன் சொன்னா நீ ஏத்தியா? மானங்கட்டம். இலவசமா புள்ளதாரன் சொன்னா நீ ஏப்பியான்னு கேக்குறான். அதாவது இவனுடைய பர்சனல் பத்தி வெளிப்படையா சொல்லணும்னு சொன்னா, பேசணும்னு சொன்னா அவ்வளவு சாக்கடை. இவன் என்னவோ யோகி மாதிரி இலவசத்தை பத்தி பேசுறான். அவனுடைய வாழ்க்கையே இலவசம் தான். அதாவது இந்த சென்னைக்கு வந்து இயக்குனரா ஆனதிலிருந்தே அவன் உடம்புல போன எல்லா விஷயமே ஓசி தான். அவன் உழைச்சு எதுவுமே பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் பெரியாரிஸ்டுக்கு மேடையில அன்னைக்கு தேவைகள் ஒரு 1000 500 அதுக்கு பெரியாரை பத்தி பேசினா
அங்க பெரியாரிஸ்டுகள் போடுற அந்த எச்ச சோறை வாங்கி தின்னு உடம்ப வளர்த்தான். கொஞ்சம் பெருசா வளர்ந்தான். நாத்திகன் பெரியாரிஸ்ட் இப்படியே பேசிக்கிட்டு வரும்போது இலங்கை பிரச்சனை வருது. உச்சக்கட்ட போர் வந்து அங்க நடக்குது, முடியுது. அதை டூலா எடுத்து கட்சி ஆரம்பிக்கிறான். அப்போ திரள் நிதின்னு ஒரு அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட்ல இருந்து உடம்ப வளர்க்க ஆரம்பிச்சான். அப்போ அந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள், இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே இந்த தமிழ் தேசியத்தை நம்பி இவனுக்கு வந்து உடம்பு வளர்க்கறதுக்கு வந்து வச்சாங்க. அப்போ எல்லாமே இவனுக்கு இலவசம். அடுத்து இன்னைக்கு இந்த இலங்கை பிரச்சனையை பத்தி சொல்லி 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 அது வந்து ஒரு முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. அது தமிழ் தேசியன்றது வந்து அன்னைக்கு பேசின விஷயம். அதாவது பெரியாருடைய எதிர்ப்பு எப்ப ஸ்டார்ட் பண்ணானோ அப்போ பார்ப்பனன் கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அப்போ இப்போ பார்ப்பனன் கிட்ட வந்து பல கோடிக்கணக்கில் அவனுக்கு பணம் கிடைக்குது. அதனால என்ன பண்றான்னு சொன்னா இப்போ வந்து நேரடியா எல்லா எளிய மக்களையும், சாதாரண மக்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்களோ, அதாவது அவங்களுக்கு எது எது நல்லதோ அதெல்லாம் பத்தி மிக கேவலம் பேசிட்டு இருக்கான். 100 நாள் வேலையை பத்தி கேவலம் பேசிட்டு இருப்பான். இப்ப இலவசங்களை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கான். இப்படி பல விஷயங்கள் வந்து அதாவது முழுக்க முழுக்க RSS சிந்தனைக்கு இவன் அடிமையாகிட்டான். அப்போ இவனுடைய வாழ்க்கையே, இவனுடைய எல்லா விஷயமே இலவசம் தான். இவனுடைய உடம்புல ஓடுற எல்லாமே, அதாவது அவன் ஆரம்பத்துல எங்க வேலை ஏதாவது பார்த்திருப்பான், இயக்குனரா இருந்திருப்பான், கஷ்டம் எங்காவது வந்து கூலி வேலைக்கு போயிருப்பான், ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பான். ஆனா ஒரு தொடர்ந்து ஒரு 20 வருஷமா இவன் வந்து ஓசி தான். இவனுடைய உடம்புல எல்லாம் உள்ள போன விஷயம் எல்லாமே ஓசி தான், இலவசம் தான், இலவசம் தான். இவன் வந்து முதலாவது இந்த இலவசத்தை பத்தி பேசுறதுக்கான தகுதியே கிடையாது. அடுத்து வந்து இலவசத்துக்கு வந்துடலாம். நம்ம இந்தியாவில் மருத்துவம், கல்வி இது வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இலவசம் தான். அப்போ இதுலயும் பார்க்கும்போது பல ஏழைகள் இருக்கிறாங்க. லேயர் லேயர் லேயரா ஏழைங்க இருக்கிறாங்க. அதாவது வெளிநாட்டுல எல்லாம் ஏழை பணக்காரர் இருப்பான், அவ்வளவுதான், 2 பிரிவு தான் இருக்கும். ஆனா இந்தியாவில் பெரிய பணக்காரன், அதுக்கப்புறம் ஒரு பணக்காரன், அதுக்கப்புறம் ஒரு பணக்காரன், இப்படி 10 லேயர் இருக்கும். இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாருக்கும் ஒரே மருத்துவம், எல்லாருக்கும் ஒரே கல்வின்றது இங்க வந்து சாத்தியமே இல்லாதது. அதனால்தான் வந்து தனியார் வந்து உருவாச்சு. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தனியார் கல்விகளும் தனியார் மருத்துவமனைகளும் உருவாச்சு. அப்போ இந்த ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்காக வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாம, வெறும் எஜுகேஷன் மட்டும் இல்லாம, அவங்கள வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வரணும். அவங்கள வந்து ஹெல்த்தை வந்து நல்லா பாதுகாக்கணும். அப்போ விட்டமின்ஸ், அதாவது ஒரு அடிப்பட்ட காயத்துக்கு மட்டும் கிடையாது கட்டு. அப்போ அவனுடைய ஹெல்த் பாதுகாக்கிறதுக்காக விட்டமின்ஸ், ஸ்கூல்ல எல்லாம் விட்டமின்ஸ் டேப்லெட் கொடுப்பாங்க. நீங்களாம் சின்ன வயசுல, நான் சின்ன வயசுல இருந்தப்போ மீன் மாத்திரை ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, மீன் எண்ணெய் மாத்திரைன்னு சொல்லிட்டு. அப்போ பசங்கள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க, வில்லேஜ்ல இருக்கிற பசங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹெல்த்தை இது பண்றதுக்காக மாவு கொடுப்பாங்க, எவ்வளவோ கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இலவசம் தான். அப்போ கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய வரி பணத்தில் தான் அது ரன் ஆகுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா மக்களுடைய ஆரோக்கியத்திலையும் மக்களுடைய முன்னேற்றத்திலையும் அவங்க ஈடுபடுறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலா இருக்கிற இலவசங்கள். ஆனா ஒரு கட்டத்துல வந்து ஒரு சில பொருட்கள் வந்து 90s 80sல எல்லாம் ஒரு சிலர் வீட்டுல இருக்கிற வேண்டிய விஷயங்க ஒரு சிலர் வீட்டுல இருக்கவே இருக்காது. 90% இருக்கிற வீட்டுங்கள டிவி இருக்காது, மிக்சி இருக்காது, வாஷிங் மிஷின் இருக்காது. இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருள் இப்போ இருக்கிற பொருட்கள் இருக்காது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் கலைஞர் வந்து எல்லாருக்குமே நான் டிவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வண்ண தொலைக்காட்சின்றது இங்க வந்து ஒரு மிக பெரிய ஒரு இலவசமா பார்க்கப்பட்டது. இந்தியா ஃபுல்லாவே பரபரப்பா இந்த விஷயத்த வந்து பேசினாங்க. அப்போ எதிர்கட்சியில் இருந்த வைகோ அவர்கள் வந்து ஒரு டிவி இதுல வந்து பிரஸ் மீட்ல பேசுறாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கலைஞரால ஒரு கேபிள் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு. ஆனா கலைஞர் எல்லாருக்குமே டிவி கொடுத்தார். இப்போ இந்த டிவி வந்து இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. சாதி ரீதியா, ஒரு வர்க்க ரீதியா பணக்காரங்களா இருக்கிறவங்க வீட்டுல தான் டிவி இருக்கும். அப்போ தீண்டாமைக்கு உட்பட்டு, அதாவது மிகவும், அதாவது சேரியில வாழற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்று பார்ப்பாங்க. அப்போ 3 அடுக்கா இருக்கும். சொந்த சாதியை சேர்ந்த ஏழைகள் வந்து ஒரு பகுதியில் இருப்பாங்க. ரொம்ப, அதாவது தீண்டாமைக்கு உட்பட்டவங்க வந்து வறண்டாவில் அந்த செருப்பு விடுற இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ டிவிக்கே இந்த வரலாறு இருக்கு. அப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே சகஜமாயிடுச்சு. ஆனா 90களிலையும் 2000க்குள்ள வந்து அந்த வண்ண தொலைக்காட்சின்றது அந்த அளவுக்கு வந்து அரசியல்ல வந்து ரோல் பிளே பண்ணிருக்கு. அப்போ கலைஞர் வந்து தனக்கு வாக்கு செலுத்துறவங்க மட்டும்தான் அது கொடுக்கல, எல்லாருக்குமே கொடுத்தார்.
அப்போ டிவின்றது வந்து எந்த அளவுக்கு அது மூலமா வந்து நியூஸ் பார்த்துருக்கலாம், அது மூலமா வந்து ஸ்போர்ட்ஸ் பார்த்துருக்கலாம். இப்போ இலவசம்ன்றது வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து உணரணும். இந்த நாயை செருப்பை கொண்டு அடிச்சிருக்கணும். அடுத்து எல்லாருமே தான் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. சரி, நான் அடுத்து வர்றேன். அந்த மாதிரி ஏடிஎம்கே ஆட்சியிலும் சரி, டிஎம்கே ஆட்சியிலும் சரி, தொடர்ந்து இவன் எப்ப கட்சி ஆரம்பிச்சானோ அப்போல இருந்து இலவசங்கள் வந்து மக்கள் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு அநாகரிகமா இந்த நாய் வந்து பேசுறான்னு சொன்னா அவனை பொதுமக்கள் சும்மா விடுறது வந்து நிச்சயமாகவே ரொம்ப வருத்தம் அளிக்குது. அவனை நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி எழுப்புனா அவன் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டான். அடுத்து சீமானுக்கு வந்து ஒரு நிஜமானவே நீ வந்து ஒரு தலைவனா இருந்தா உன் கட்சிக்காரனுங்க 15 வருஷமா இந்த இலவசத்தை வாங்கலன்னு சொல்ல முடியுமா உன்னால? அப்போ 15 வருஷமா நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவனுங்க அந்த எல்லா முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் இவர்களுடைய கொடுக்கப்பட்ட இலவசங்களை மொத்தமா திருப்பி கொடுக்கணும். நீ எவ்வளவு இழிவா இந்த மாதிரி புள்ள கொடுத்தா வாய்ப்பியான்னு கேட்கிற. அப்போ அந்த தாய்மார்களை வந்து இவன் எவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சிருப்பான். இப்போ வக்ர புத்தி, இவனுக்கு ஃபுல்லாவே வக்ர புத்தி தான். இவனை நம்பி இவனுடைய கட்சியில எப்படிதான் இருக்கிறாங்களோ என்னால ஒரு ஆச்சரியம். அது 8% வாக்குன்னு சொல்றான். இவனுக்கு தொடர்ந்து வந்து எலெக்ஷன்ல வந்து எல்லா கட்சிகிட்ட காசு வாங்கிட்டு குழப்பம் நடத்திட்டு இருக்கான். இப்போ இந்த எலெக்ஷன்ல எப்படியும் கல்லா கட்டியிருப்பான். எந்தெந்த தொகுதியில பல விஷயம் இருக்கு. இதுல பல விஷயம் இருக்கு. எல்லா கட்சிகிட்ட காசு வாங்குறதுக்கான திறமை இருக்கு. என்னன்னா ஒரு தொகுதியில இவனுக்கு கொஞ்சம் ஓட்டு வருது, ஒரு 2000 ஓட்டு இருக்குதுன்னா அந்த ஓட்டை வந்து எதுக்காவது நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக, பிஜேபி, டிஎம்கே எல்லா கட்சிகிட்ட வாங்கி கல்லா கட்டிட்டான். இவன் எம்எல்ஏ ஆகப்பதில்லை, சிஎம் ஆகப்பதில்லை. இனி வந்து 50 வருஷம் இவனுக்கு கொடுத்தாலும் இவன் வந்து எந்த இதுக்கும் வரமாட்டான். இவன் பிழைப்பு நடத்துவதற்காகவே இந்த கட்சி நடத்துறான். இப்படி கேடுகட்ட இந்த நாய் வந்து இவ்வளவு கீழ்த்தரமா இலவசத்தை பத்தி பேசுறான்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஒரு மீடியா கூட பேசவே இல்லை. இது ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா உடனே போன் பண்ணுவாங்க அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர். அவங்களுக்கு உடனே நீங்க இப்படி பேசியிருக்கிறார்கள், அதை பத்தி கருத்து சொல்லுங்க அப்படின்னு. அதுவும்மா இது வந்து இப்படிதாம்மா, இதை வந்து அப்படிதாம்மா, தேவையே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு பெரிய கட்சி 8% வாக்கு வச்சுட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா தொகுதியிலும், அதாவது விஜயை விட எல்லா தொகுதியிலும் ஆள் நிக்க வச்சிட்டாரு. அப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்சாங்களோ இல்லையோ ஒரு மாநாடு நடத்தி ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜை போட்டு எம்எல்ஏக்களை வந்து அந்த வேட்பாளர்களை வந்து இது பண்ணிட்டாரு அவரு. அப்பவே அப்படியேப்பட்ட ஒரு கட்சிக்கு சொந்தக்காரன் இலவசங்களை பத்தி இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறான்னு சொன்னா அதை வந்து எந்த மீடியாவது பேசியிருக்காங்களா? எவ்வளவு கீழ்த்தரமா. தமிழ்நாட்டு பெண்கள் வந்து சீமான செருப்ப கைட்டு அடிக்கணும். இப்போ தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த விஷயத்தை வந்து போய் சேராம பாத்துக்கிறது இந்த மீடியா. அப்போ இந்த மீடியா வந்து இவ்வளவு கேவலமா, இன்னும் நார்த்ல மிக மோசமா இருக்கு மீடியாஸ் எல்லாம். இன்னும் வந்து எத்தனை வருஷத்துக்கு இந்த மோடி புகழ பாடிட்டு இருக்குமோ தெரியல. சரி, அது வேற டாபிக், அது அப்புறம் பேசலாம். அதாவது உனக்கு தர்க்க ரீதியா இலவசத்தை பத்தி உனக்கு முரண்பாடான கருத்து இருந்தா நீ வந்து அதை வந்து மக்களுக்கு தெரிவி, அரசியல் படுத்த அவங்கள. இலவசத்தினால நம்ம நாட்டுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு பேசி புரிய வச்சு நீ எம்எல்ஏ ஆகி நீ பெரும்பான்மையை வாங்கி முதலமைச்சராகி அப்புறமா நீ என்ன கிழிக்கிறியோ கிளி. ஆனா இவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு உனக்கு வந்து எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்குன்னு சொன்னா அதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதை வந்து வேடிக்கை பார்க்கறாங்கன்னு சொன்னா முதல்ல அவங்களதான் குற்றம் சொல்லணும். இனி தேர்தல் பிரச்சாரங்கள்ல இவனுடைய பேச்ச, இந்த மாதிரியான பேச்சு தொடர்ந்தா மக்கள் செருப்பை கொண்டு அடிச்சாதான் இவன் அடங்குவான். இவனுக்கு இலவசத்தை பத்தியும் தெரியாது, இவனுடைய ஏழை மக்களுடைய உணர்வுகளை பற்றி எதுவுமே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் வந்து RSS கூடாரத்தில் போய் சேர்ந்துட்டான். இவன் அதுல அடிமையா இருக்கான். அதனால எந்த மக்கள் பத்தியான, சாதாரண அடித்தட்டு மக்கள் பத்தியான ஒரு உணர்வு வந்து இவனுக்கு கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணா, போய் அந்த பிள்ளையார் கோயிலில் போயிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா திருச்செந்தூர்ல திருத்தணி முருகல் கோயில் போனான். அந்த எரும மாடை வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி கொண்டு போவாங்க இல்லையா, அதே மாதிரி போயிட்டு இருந்தான். ரொம்ப காமெடியா இருக்கு. இவன் வந்து காமெடிக்காரன் கிடையாது. இவன் வந்து ஜோக்கு ஒரு சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இவன் கிறுக்கும் கிடையாது. இவன் வந்து மிக மோசமான காரிய கிறுக்கன். இந்த காரிய கிறுக்கன்
வருடம் இந்த மக்களை ஏமாத்தி, தமிழ் தேசியன்ற பேர்ல மக்களை ஏமாத்தி கலெக்ஷன் பண்ணி 3 லட்ச ரூபாய் கிட்ட அவன் வாடகை கொடுக்குறான்னு சொன்னா இவன் பேசுறது எல்லாமே அயோக்கியத்தனம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஓட்டை பிரிச்சு இங்க பாஜகவை உள்ள வர்றதுக்கான எல்லா வேலையும் பார்க்குற ஒரு அயோக்கியம் தான் இந்த சீமா. இலவசத்தங்க பத்தி இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசியிருக்கிறான்னு சொன்னா வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மீடியா இதை வந்து வேடிக்கை பார்க்கறது மிகவும் அவமானகரமானது. மற்ற தலைவர்கள்லாம் பார்க்கும்போது அண்ணன் திருமா வந்து சாதாரணமா ஏதோ ஒரு டிபேட்ல வந்து ஒரு மனு தர்மத்துல இந்த மாதிரி சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதையே பிடிச்சிக்கின்னு மீடியாவெல்லாம் ஃபுல்லா பேசினாங்க. அப்போ பொதுவெளியில வந்து அவர் வந்து நான் சொன்னாரு, நான் வந்து டிபேட்டுக்கு ரெடியா இருக்கிறேன், மனு தர்மத்துல பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அவரு போல்டா வந்து இறங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த விஷயத்தையே வந்து டைலூட் ஆச்சு. அப்போ அது வரைக்கும் வந்து அண்ணன் திருமாவை இந்த மீடியாக்களும் சரி, அந்த எதிர்கட்சிகளும் சரி விடவே இல்லை. இன்னைக்கு இலவசத்தை வாங்குற 99% வந்து பார்ப்பனர்கள் முதல் கொண்டு இலவசத்தை வாங்குறாங்க. என்ன சொல்றதுன்னு புரியல எனக்கு. இப்போ சீமான்ற ஒரு அயோக்கியனை மக்கள் வந்து அவனுக்கு தகுந்த வந்து பாடம் புகட்டணும். அவன் சம்பாதிச்செல்லாம் போதும். இனி வந்து அந்த நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ் தேசியன்ற போர்வையில் அவன் வந்து உலா வர்றது தமிழ்நாட்டுக்கு மிகவும் பேராபத்து அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க. பல தலைப்புகளில் பல விஷயத்த பேசணும். நேர இன்மை காரணமாக என்னால் பேச முடியல. தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.